லாண்ட்ரி பில்லை கொடுத்து லாண்ட்ரி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து வேலைக்காரி பண்ற வேலையை பாருங்க. அப்படியே என் வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்பிட்டு வந்துடுறேன், ஒரு 20 தினாரு அப்படின்னு. அப்போ இந்த காசை அனுப்பணும்னு சொன்னானாக்கா நான் அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிடும், மரியாதை ஓடி போயிரு. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்போ மேடம் எல்லாம் வெளியே போகிறாங்களோ அப்போ போயிட்டு நான் அனுப்பிடுறேன். நாங்கிட்ட அறிவு கட்ட முண்டங்களா இப்படி 10-20 தான் அனுப்பிட்டு இருக்கிறீங்க மாசத்துல. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் என்ன நல்லா இருக்குன்னு துவா கேட்குறேன் ஆண்டவன்கிட்ட. இன்றைக்கி என்ன வேலைன்னு சொன்னாக்க நண்பா, இன்றைக்கி ஸ்கூலு ஒரு 4 நாளாக நம்ம போகலை. ஆமாம், ஸ்கூலுக்கு வேறு டிரைவர் கொண்டு போகிறாப்புல அங்கேருந்து இந்த பிள்ளைய. இப்போ மேடம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சமைக்க சொல்லியிருக்கிறாங்க, மஜ்பூஸ் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. மஜ்பூஸ் செய்யணும். அடுத்து டீயை ஒன்றா குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஆக்கினதுக்கு பிறகு வேறு வேலைகள் இருக்குது, அப்டேட் பண்ணுறேன். கூடவே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பா, ஆதரவு தாங்க. தேங்க்யூ நண்பா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவோம். அது என்ன பிரேக்ஃபாஸ்ட்னாக்க, நேற்று ராத்திரி பார்த்தீங்கல்ல வீட்டில் சின்ன ஒரு ஸ்மால் பார்ட்டி நடந்துச்சுல, அதில் பாக்கி பேலன்ஸ் இருந்த இந்த ஷோர்மா சம்மூன், அப்புறம் இந்த குப்பா எல்லாம் இருக்குது. அதை நம்ம ராமு பையை எடுத்து வச்சுருந்தான். அதை இப்போ நானும் ராமும் காலையில் சூடு பண்ணி அதான் அடிக்கிறோம். பார்த்துக்கங்க, வாங்க நண்பா, பிரேக்ஃபாஸ்ட் நம்மளும் சேர்ந்து அப்படியே சேர்ந்து அடிக்கலாம். அடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கிரிட்டு இன்றைக்கி எங்களுக்கு சிக்கன் கறி ஆக்குவோம். ஆமாம், கோழி குழம்போட இந்த இதை போடுவோம். என்ன வெள்ளை பூசணியை போட்டு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு இன்னைக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடிடுவோம். சும்மா கிரிட்டு. எத்தனையோ நாளைக்கு பிறகு இப்போ சிக்கன் கறி. ராமுக்கு வாயெல்லாம் எடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் நம்ம சிக்கன் கறியை கொஞ்சம் மற்ற இது மஜ்பூஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி 1.5 மணி நேரம் அது வந்து கோழி வந்து வேகணும் நண்பா. அப்போ தான் மஜ்பூஸ்க்கு அந்த கோழி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரெண்டில் வைக்கணும். நிறைய வேலை இருக்குது. கோழி ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து சோத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவோம், வேலை இருக்குது. திருப்பி கிரிட்டு எல்லா வரையும் முடிச்சிடுவோம். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு. அடுத்து என்னன்னு அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள் நண்பா. மறந்தே போயிட்டேன். என்னென்னு கேட்டாக்க, இந்த மஜ்பூஸ் சிக்கன் மஜ்பூஸ் மட்டன் மஜ்பூஸுக்கு தக்கூஸ்ன்னு சொல்லி ஒரு சோஸ் உருவாக்காங்க. அது மறந்தே போயிட்டேன். இல்லை, அதான் சீக்கிரம் அடித்து இப்போ அடுப்பில் வைக்கணும். இதை வச்சுட்டு போவோம். அதுக்குள்ளார வேலைக்காரி வந்து சொல்கிறா, லாண்ட்ரியில் துணி இருக்குது, டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வா, மாமா ராத்திரி தான் சொன்னிச்சு அப்படின்றா. இப்போ லாண்ட்ரிக்கு போகணும். இது அடுப்பில் எல்லாத்தையும் வச்சுட்டு, அடுப்பில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோழி உணர்வு போகும். நம்ம லாண்ட்ரி இங்கே தான் இருக்குது, ஒரு காமன் நேரத்தில் போய்ட்டு வந்து நம்ம ஏரியாவில் தான் இருக்குது. அந்த லாண்ட்ரிக்கு போய்ட்டு துணியை எடுத்துகிட்டு உடனே வந்துடுவோம். அது வரை சும்மா கிரிட்டுன்னு பண்ணிடுவோம் நண்பா. வெயிட் பண்ணுங்கள், ரோட்டீனில் அப்படியே இருக்கீங்க, வரேன் நண்பா. இப்போ நம்ம லாண்ட்ரி கிளம்புறோம். அடுப்பில் கிச்சனில் எல்லாமே சாமானை வச்சுட்டு வந்துட்டேன். லாண்ட்ரி பில்லை கொடுத்து லாண்ட்ரி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து வேலைக்காரி பண்ணுற வேலையை பாருங்கள். அப்படியே என் வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்பிட்டு வந்துடுறேன், ஒரு 20 தினாரு அப்படின்னு. அப்போ 20 தினார் காசு அனுப்பணும் உனக்கு. லாண்ட்ரி பில் ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது, நான் ஆக்கிக்கிட்டு இருக்கேன், ஓடு லாண்ட்ரி எடுத்துட்டு வான்றான். இந்த காசை அனுப்பணும்னு சொன்னானாக்கா நான் அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிடும், மரியாதை ஓடி போயிரு. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்போ மேடம் எல்லாம் வெளியே போகிறாங்களோ அப்போ போயிட்டு நான் அனுப்பிடுறேன், இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த இதை சொல்லாமல் லாண்ட்ரி போயிட்டு எடுத்துகிட்டு வரையில. அப்படி லாண்ட்ரி எடுக்கிறப்ப பக்கத்தில் அந்த ஜெமியாவில் இருக்குல்ல, அங்கே அனுப்பிட்டு வந்துடு. நாங்கிட்ட அறிவு கட்ட முண்டங்களா இப்படி 10-20 தான் அனுப்பிட்டு இருக்கிறீங்க மாசத்துல 7 வாட்டி. ஒரே எதிரே அனுப்பி அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு அங்கே கொடுங்கல அப்படின்ட்டாக்கா. இல்லை, அக்கௌண்ட்ல மொத்தமாக போட்டாக்கா ஏடிஎம் கார்டு எல்லாமே எங்கள் அக்காட்டே எங்கள் அம்மாட்டே இருக்குது, எடுத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. தேவைப்பட்டப்ப அப்பப்போ நான் அனுப்பிக்கிறேன். அப்பப்போ அனுப்புனாக்கா 1.5 நேரம் கமிஷன் போகுது உங்களுக்கு, வேஸ்டா இல்லைன்னா அது பரவாயில்லை, மொத்தமாக போகிறத விட இது கொஞ்சமாக போகிறது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பாவமாகவும் இருக்குது, நம்மளால ஒன்றும் சொல்லவும் முடியல. சரி அனுப்புவோம், என்ன பண்ணுறது, ஒரு ஹெல்ப் தானே. வேலைக்காரங்க நம்மள மாதிரி அவங்களும் வேலை, அவங்களுக்கும் ஃபேமிலி புள்ள குட்டிலாம் இருக்குது. நம்மளால தெரிஞ்சதை சொல்கிறோம், அவங்க அதை இது பண்ண மாட்டுறாங்க. சரி ஓகே, லாண்ட்ரிக்கு போய்ட்டு அப்படியே அவங்க காசையும் அனுப்பிட்டு வருவோம். அடுப்பில் ஜாமானை வச்சுருக்கிறேன்.
அது ஒரு பக்குங்குது. ஒன்றும் ஆகாது, லைட்டாக டிம்மில் வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டு ஒரு 10-20 நிமிஷத்தில் வந்துடலாம். ஓகே நண்பா. இதே பிரச்சனை டிரைவர்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னாக்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வேதனையை நான் மட்டும் தான் அனுபவிக்கிறேனா இல்லை எல்லாரும் அனுபவிக்கிறாங்களான்னு. ஓகே நண்பா, சும்மா கிரிட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் ஐ கேன். நான் லாண்ட்ரிக்கு தான் வரணும். கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். துணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வாங்க இங்கே இருக்கிற பேங்க்கு போவோம். இந்த இருக்க பேங்க் இந்த ஜெமியாக்குள்ளே தான் இருக்குது. அனுப்பிட்டு நான் அப்புறமேட்டு நான் வரேன். குட் மார்னிங். அனுப்புங்க, வந்தாச்சு. நண்பா அனுப்பியாச்சு. அந்த வேலைக்காரிக்கு காசு இந்த பாருங்க அனுப்பினது. ஏன்னா பேங்க் அனுப்புன்னு சொல்லிட்டு ஜெமியா பில்ல காட்டுற அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க, ஜெமியாவில் உள்ள இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி உள்ள பேங்க் இருக்குல்ல, அதுலலாம் இந்த சின்ன இதாக கொடுக்குறது பாருங்க. அலுமுலான்னு போட்டிருக்கா, அலுமுலா எக்ஸ்சேஞ்சு சின்னதாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் கொடுக்குறானுங்க. நம்புங்க, இது சத்தியமாக இப்படி தாங்க கொடுக்குறாங்க. சரி நண்பா, கிளம்புவோம். அங்கே அடுப்பில் எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்குது, கருவிட போகுது. சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிறீங்களா? போயிட்டுருக்கேன் நண்பா. அப்படியே இந்த கிச்சன் ட்ரெஸ்ஸோடு வந்துட்டேன்னா எல்லாம் மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஓகே நண்பா, see you. அப்படியே கரண்ட்டில் இருங்க. அப்படி சும்மா கிட்ட எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். அடுத்து என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். நண்பா, வீட்டுக்கு மஜ்பூஸ் ரெடி, எங்களுக்கு சிக்கன் கறி ரெடி. லஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க லஞ்சு சேர்த்து முடிப்போம். லஞ்சு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அங்கிட்ட 3:30 மணிக்கு டியூட்டி இருக்குது நண்பா. நான் அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். சும்மா கிரிட்டுன்னு பண்ணிடுவோம் இன்றைக்கி. என்னோட ரொட்டீன் மை லைஃப் பார்த்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கி. அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். கூடவே இருங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பிட்டாச்சு, லஞ்ச் முடிஞ்சிருச்சு, ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. மணி கரெக்டாக 3:15. இப்போ நம்ம வந்து டியூட்டி இருக்குது, டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பிள்ளையை கொண்டுட்டு 360ங்கிற மாலில் விளையாட வந்து கொண்டு விட போகிறோம். இந்த பிள்ளைய சரியான சூடு நண்பா. இந்த வண்டியோட சீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து ரெக்ஸின், அதாவது பிளாஸ்டிக்கு. உக்காந்த உடனே அப்படியே இதுவெல்லாம் அப்படியே வேவுது. இன்னும் சூடு குறையில, மணி 50 டெம்பரேச்சரு. அதனால் வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கிளாஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்ருங்க. கிளாஸை இறக்கி விட்டீங்கன்னாக்கா இந்த வண்டியில் உள்ள உஷ்ணம் வந்து கொஞ்சம் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, விண்டோவை. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சூடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து அதோடைய நோயை வந்து தாக்கத்தை உண்டு பண்ணி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இதை இருந்தாக்க எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதோடைய என்ன விளைவுகள் வரும்னு சொல்லி அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் அறகுறையாக கேட்டதுனால நான் உங்கள்கிட்ட இதை பதிவு பண்ணுறேன். அது சரியா தவறா நான் சொன்னது அதையும் சொல்லி சரின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ வாங்க நண்பா, நம்ம அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு நம்ம அந்த 360 மாலுக்கு விளையாடுறதுக்கு கொண்டுட்டு விடுவோம். கிளம்புவோமா? சும்மா கிரிட்டு இந்த வேலையை முடிச்சிடும். ஆஃப் டே முடிஞ்சிருச்சு. அங்கிட்ட ஆஃப்டர் ஈவினிங் ஸ்டார்ட்டு. இதையும் முடிச்சுட்டு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருவோம். தேங்க்யூ. சும்மா கிரிட்டு கமான், லெட்ஸ் கோ. நியூ 360 இறக்கி விட்டாச்சு நண்பா பிள்ளைங்களை. இப்போ இறக்கி விட்டு நான் மத்தியானம் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து சீக்கிரம் வந்துட்டேன். அதாவது ஒரு டீ குடிக்கலாம், ஒன்றும் குடிக்கல. உங்கள் வீட்டில் போய்ட்டு டீயை குடிச்சோம்னு வச்சுங்களேன், அடுத்த டியூட்டி ரெடியாக இருக்கும். அப்டேட் பண்ணுறேன். அப்படியே சேட்டை கூட அப்படியே சும்மா கிரிட்டு நீங்களும் பண்ணிடுங்க, நானும் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறீங்க? வாங்க பண்ணிடுவோம். ஹாய் நண்பா, நம்ம வீட்டில் வந்தோம். இப்போ வீட்டில் வந்துட்டு நம்ம டீயை குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் டியூட்டி வந்துச்சு. என்ன டியூட்டின்னு கேட்குறீங்களா? திருப்பி லாண்ட்ரி டியூட்டி தான். லாண்ட்ரி டியூட்டியா? அதான் காலையில் போயிட்டு வந்தியடா, எடுத்துகிட்டு வந்தேன். திருப்பி என்ன லாண்ட்ரி? அதுதான் இல்லை நண்பா, நம்ம வீட்டில் பாஸு எல்லாம் இது வெக்கேஷன் போனாங்கல்ல,
அப்போ வந்து அவங்க வந்து இங்கேருந்து கொண்டு போயிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸுகள். அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிஷர்ட் மெனி, ஒரு மாதத்துக்கு போனாங்கன்னா எப்படி 30-40 இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று போட்டுட்டு அதை கழட்டி போட்டுருவாங்க. அதை இங்கே கூட வந்து லாண்ட்ரியில் வாஷ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் மொத்தமாக கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாக்கா, எல்லாம் எக்ஸ்பென்சிவ். அதாவது வந்து விலை கூடுது ஒரு டிஷர்ட்டும். எப்படின்னு கேட்டாக்கா, நைக்கு, அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கன் ஈகிள்ஸ், நிறைய இந்த மார்க்கு எல்லாம் வந்து காஸ்ட்லியான டிஷர்ட்டுகள். ஒரு டிஷர்ட்டோட விலை வந்து 40-50 தினார். நைக்கெல்லாம் நான் விலை பார்த்துருக்கேன் 60 தினார், அந்த மாதிரி விலையெல்லாம் இருந்திருக்குது. அதனால அந்த டிஷர்ட்டுகளை வந்து இவங்க வந்து 10 கொடுப்பாங்க. அதாவது பிரிச்சு மொத்தமாக கொடுத்தோம்னாக்கா மிஸ் ஆகி போயிடும். ஆமாம், நான் இப்போ 30 டிஷர்ட் எடுத்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோனேன், அவங்க போட்டு ஏற்கனவே மிஸ் ஆகினதுனால பயந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, 10 போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இப்போ காலையில் வந்து ஒரு 10 டிஷர்ட் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் அந்த 10 டிஷர்ட்டை கொண்டு கொடுத்துட்டு இப்போ திருப்பி நம்ம பாஸ் 10 கொடுத்துருக்காப்புல, அந்த 10 நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த 10 எடுத்துகிட்டு வந்து இந்த பாருங்க, நம்ம லாண்ட்ரி மாமா இங்கே தான் லாண்ட்ரி காலையில் வந்துடல, அந்த லாண்ட்ரிக்கு நான் இப்போ திருப்பி வந்திருக்கிறேன். இப்போ வந்து போட்டுட்டு பில் எடுத்துகிட்டு போகணும். இந்த பில்லு இன்னும் 2 நாளில் இந்த 10 டிஷர்ட் ரெடி ஆனதுக்கு பிறகு திருப்பி இன்னொரு 10 அப்படி. அதனால தான் வந்து அடிக்கடி லாண்ட்ரிக்கு வர வேண்டியதாக இருக்குது. லாண்ட்ரியாக காட்டிக்கிட்டு இருக்கியடா அப்படின்ட்டு என்ன செய்ய நண்பா, வீட்டில் நமக்கு வேலை இதுதான். டிரைவருடைய வேலை. டிரைவர் எப்படி கஷ்டப்படுறான்னு பாருங்க நண்பா. இதுதான். ஓகே, சும்மா கிட்ட நம்ம முடிச்சிருவோம்ல. பாவம். அதாவது இந்த பார்த்தீங்களா, இவர் யாருன்னாக்கா இந்த தலபாத்து டிரைவர் இருக்காங்கல்ல, ரொம்ப வந்து ஹெவியாக போகிறாங்க, ஸ்பீடாக போகிறாங்க. அதாவது வந்து ஓய்வு இல்லாத ஒர்க்கிங் தான் அந்த தலபாத்து. அவர் எப்படி மோட்டாரில் சாஞ்சு படுத்து கிடக்கிறாரு பாருங்க, அது இந்த சூட்டில். தலபாத்தோட டிரைவிங் வேலைனா ரொம்ப இங்கே டேஞ்சர். பைக்கில் போகிறது ரொம்ப டேஞ்சர் பாய்ஸ். கொஞ்சம் கவனமாக போகணும் எல்லாருமே, எல்லாம் தான் பாதுகாக்கணும். அதோட அதுவாக நம்ம இப்போ இதுக்கு வந்திருக்கோம். இதுக்கு ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு வீட்டில் சொன்னாங்க, அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் அனுப்புனாங்க, நம்ம டெலிஃபோனில். அந்த டெலிஃபோனில் அனுப்பி நான் இங்கே வந்து ஃபோட்டோ காப்பி சென்டருக்கு வந்திருக்கிறேன். இங்கே வெஸ்ட் மிஸ்ரிஃபில் ஃபோட்டோ காப்பி சென்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ. இதை எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்படி கிட்ட நம்ம பண்ணிடுவோம். அப்படியே நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க நண்பா. ஃபோட்டோ காப்பி எடுத்தாச்சு. இது என்னன்னாக்கா, அக்காமா அடிக்க போகிறேன்டாக்கா நம்ம பாஸ்கள் எங்கே அந்த இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் தாக்கல் ஜவாசாத்துக்கு போகிறோண்டாக்கா, அங்கே என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, அந்த இங்கே டைப் அடிக்கிறாங்கல்ல, டைப் அடிக்கிறப்ப அவங்க வந்து உங்கள் பாஸ்போர்ட் காப்பியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது காப்பி எடுக்கணும்னாக்கா அவங்க அந்த டெலிஃபோன் நம்பர் எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கம்மா. சென்ட் பண்ணிட்டு அந்த காப்பிக்கு ரூபாய் எடுக்கிறாங்க. ஆமாம், அது வந்து ரூபாய் ரொம்ப கூட. நம்ம இங்கே போட்டா ஷாப்புக்கு வந்து இங்கே போட்டா காப்பி சென்டருக்கு வந்து எடுத்தோம்னாக்கா, நம்ம காப்பியை கொடுத்து எடுத்தோம்னாக்கா, அதாவது இந்த காப்பி இந்த பேப்பரை கொடுத்து ஒரு காப்பி எடுத்தோம்னாக்கா 20 காசு. நம்ம அவங்க டெலிஃபோன் நம்பருக்கு நம்ம இதை அனுப்பினோம்னாக்கா 75 காசோட முடிஞ்சிருது. 75 காசு எங்கே, ரூபாய் எங்கே, 250 காசு எங்கே, 75 காசு எங்கே, 75 காசு அழகா இங்கேயே எடுத்துட்டு அக்காமா அடிக்க போகிறப்ப இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்துருவோம். எதுக்கு ரூபாய் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? அது நம்ம காசாக இருந்தானா, நம்ம பாஸ் காசாக இருந்தானே, காசு தானே. சிக்கனம் சும்மா கிரிட்டு முடிச்சிடுவோம்ல. ஆமாம், இப்படி சிக்கனம் பண்ணி கொடுத்து உனக்கு அப்படியே சம்பளம் தள்ளுறாங்களா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க கமெண்ட்ல. எனக்கு நல்லா தெரியுது மைண்ட் வாய்ஸ். அவங்க தள்ளுறாங்களோ இல்லையோ, நாம ஏன் அடுத்தவங்க காசை நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பா. அதனால நம்ம வந்து ஆண்டவனுக்கு பயந்து நடந்துருவோம். அதான் பெட்டர் நண்பா. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அடுத்த வேலை அப்டேட் ஆகிடுச்சு. எங்கே போகணுண்டாக்க ஜெமியா போகணும். ஜெமியா போயிட்டு மேடத்தோடைய பேரப்பிள்ளைக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணுமா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஐஸ்கிரீம் வாங்க நம்ம ஜெமியா போயிட்டுருக்கோம். என்ன வேலை இருக்குன்னு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பா. அப்படியே சேட்டையை ட்ராவல் பண்ணிக்கிங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நமக்கு ஜல்லி பவுடர் வேணும். அதாவது வந்து க்ரஷ் ஜல்லி பவுடர் இந்த இருக்குது பாருங்கள். இது நல்லாயிருக்கும். ஃபோலிக் எஸ்டர்னு சொல்லிட்டு கம்பெனி, பல காலத்து கம்பெனி, பல வருஷமாக இருக்குது. பழைய காலத்து கம்பெனி நல்லாயிருக்கும். ஃபோலிக் எஸ்டர் கஸ்டர்டு, அதாவது கஸ்டர்ட் கம்பெனி. அதில் ஜெல்லி சம்மந்தப்பட்டது. அடுத்து நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் எடுக்கணும். நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு நேராக போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜர் விட்ட இடத்துல லாஸ்ட்டில் இந்த ஜெமியாவில் லெஃப்ட்டில் போயிட்டு திரும்பி லாஸ்ட் கடைசியில் ரைட்டில் போனோம்னு சொன்னாக்கா இந்த பாருங்கள், இந்த ஐஸ்கிரீமில் சாண்ட்விச்னு ஒன்று இருக்கும். இது தாங்க அந்த சாண்ட்விச். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக.
அதில் ஒரு எடுத்துக்கிட்டு அந்த பாப்பாவுக்கு அந்த பிள்ளைக்கு அதான் பிடிக்கும். நேராக நம்ம போவோம் வாங்க. அங்கே போய்ட்டு கேஷியரில் காசை கொடுத்துட்டு அப்படியே நடையை கட்டுவோம் வீட்டுக்கு. அடுத்த வேலை ரெடியாக இருக்குது. ஹலோ நண்பா, இப்போ நாம் வந்து இங்கே நம்ம பிள்ளைய எடுத்து போட்டோம். அந்த டியூட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பீஸா வாங்க போனேன். நான் மேடம்லாம் போனதுனால அதை நான் ரெக்கார்டிங் பண்ணலை. பீஸா ஹட்டுக்குள்ளே போனோம். பீஸா வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பாடு. இப்போ வீட்டில் லைட்டு இல்லை. லைட்டு வாங்குறதுக்கு இப்போ நம்ம ஃபேமிலி சென்டருக்கு நம்ம போகணும். ஃபேமிலி சென்டரில் இந்த லைட்டு இருக்காது. இது சரியான காஸ்ட்லி. நம்ம ஹவாலிக்கு போவோம். ஹவாலியில் ஹோல்சேல் கடையில் நம்ம அங்கே போய்ட்டு அந்த லைட்டு நம்ம வாங்க போவோம். வாங்க நம்ம ஹவாலிக்கு போவோம். அந்த லைட்டோடைய கடையில் நான் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். நீங்கள் ஹவாலியில் இருக்கிற நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த கடையில் வாங்கினா அந்த லைட்டெல்லாம் ஹோல்சேல் விலை கடையில் விலை கம்மியாக கிடைக்கும்னு கொஞ்சம் கமெண்ட் போடுங்க. நான் போயிட்டு அந்த கடையை நான் பார்க்குறேன். வாங்க சும்மா கிரிட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிருவோம். நண்பா, நம்ம இப்போ ஹவாலிக்கு வந்திருக்கோம். இதுதான் முஜம்மார் ரைஹாப். முஜம்மார் ரைஹாக்கு இப்போ அடுத்தாப்பில் அல் அரபியான்னு சொல்லிட்டு அல் அரபிய அந்த லைட் செட்டெல்லாம் விற்கிற இடங்கள் இருக்குது. நம்ம அங்கே போக வேணாம். நாம் இப்போ இந்த லைட் செட்டு விற்கிற இடங்கள் இங்கே இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது, ஹோல்சேல் கடை. நாம் இப்போ அங்கே போய் பார்ப்போம். அங்கே பார்த்துட்டு அந்த லைட்டை இங்கே விற்கிறாங்களான்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு இங்கே இல்லைனாக்கா அடுத்த கடையை பார்ப்போம். இது எல்லாம் லைட் விற்கிற கடைகள் தான். இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாக லைட் விற்கிற கடைகள் தான். அல் ரைஹாப் பில்டிங்க்கு எய்த்தாப்பில் ஆப்போசிட்டில் இதுதான் ரைஹாப் பில்டிங்கு. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் ரைஹாப் பில்டிங். இந்த ரைஹாப் பில்டிங்க்கு முன்னால் அங்கே கடைகள் நிறையா இருக்குது. அப்படியே நடந்து போவோம். இந்த கடைக்கு போகலாமான்னு பார்ப்போம். இந்த கடையில் செக் பண்ணி பார்ப்போம். இந்த கடையில் எப்படின்னு தெரியல. நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ இந்த லைட் நம்ம வாங்க வந்திருக்கிறோம். ஹவாலியில் ஹோல்சேல் கிடையாது. இங்கே விலை குறைவாக போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட விலை 60 தினாரம். எத்தனை பீஸுகள் கூட வாங்கினோம்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூட கம்மி பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் ஒரு 50 பீஸ் வாங்கணும். 50 பீஸுன்னு சொன்னாக்கா எப்படியும் வரும், ஒரு 20-25 தினார் வரும்னு நினைக்கிறேன். இந்த லைட் நல்ல ரொம்ப நாள் கேரண்டி இருக்குது. 2 வருஷத்துக்கு கேரண்டி இருக்குது. ஆமாம், வாங்கிட்டு வீட்டை பார்க்க போவோம். சும்மா கிரிட்டு வேலையை முடிச்சிடுவோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த கடையில் லம்பா குறைவாக இருந்துச்சு. 50 பீஸ் இல்லை, எவ்வளோ 25 பீஸ் அவ்வளோ தான் இருந்துச்சு. மற்ற கடையிலேருந்து எடுத்துகிட்டு தான் தருவேன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டாப்புல. அங்கே எப்படியும் ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருக்கேன். மற்ற கடையிலேருந்து வாங்கிட்டு சேகரித்து எல்லாம் கொடுத்து 50 பீஸ் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டில் நாளைக்கு வியாழக்கிழமை முழு ஃபேமிலியும் வந்துடுவாங்க. பார்ட்டி இருக்குது. நாளைக்கு பார்ட்டியில் நம்ம மீட் பண்ணுவோம். சம்பவம் காத்திருக்குது. ஓகே நண்பா, இதோட வீட்டுக்கு போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இன்னொரு இதை முடிச்சுக்கிடுவோம். சீரியலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. உங்கள் சேட்டை ட்ராவலர் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சும்மா கிரிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நண்பா. See you இன்ஷா அல்லாஹ். பை பாய்.